السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين، فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. صدق الله العظيم. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன் என்ற அந்த தலைப்பின் கீழ் ஒரு சூறாவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்து, அந்த சூறாவில் மூமின்களுடைய வெற்றி என்பது 7 சிஃபத்துகளில் 7 தன்மைகளில் இருக்கிறது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த சூறாவில் தெளிவாகவே குறிப்பிடுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன். கத் என்று சொன்னால் திட்டமாக, நிச்சயமாக. அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபலாஹ் என்று சொன்னாலும் வெற்றி, நஜாத் என்று சொன்னாலும் வெற்றி. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல ஃபலாஹ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், நஜாத் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நஜாத் என்று சொன்னால் வெற்றி என்பது இறைவனுடைய வேதனையிலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி. நஜாத் என்று சொன்னால் நரக நெருப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி. நஜாத் என்று சொன்னால் ஹலாக், இறைவனுடைய அழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி. நஜாத் என்று சொன்னால் தீங்கிலிருந்து, தீமையிலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி. இதற்கு நஜாத் என்று பொருள். ஆனால் ஃபலாஹ் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான வெற்றி. எல்லா விதமான வெற்றிகளையும், எல்லா விதமான நலவுகளையும், சகல விதமான பாக்கியங்களையும் ஃபலாஹ் என்ற அந்த வார்த்தை குறிக்கிறது. எனவே நஜாத் என்று சொன்னாமல் அல்லாஹ் ஃபலாஹ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நீங்க தொழுகையில் ஒவ்வொரு நாளைக்கும் 5 கால தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த தொழுகையில் அல்லாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதற்காக ஹய்ய அலன் நஜாத் என்று சொல்லாமல் ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் பாங்குக்காக வேண்டி 2 தடவை ஹய்ய அலல் ஃபலாஹ், அந்த ஃபலாஹ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று
ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கும் இகாமத் சொல்லுகின்ற பொழுதும் ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பாங்கில் 2 தடவை 10 தடவை, இகாமத்தில் 10 தடவை, ஒவ்வொரு நாளைக்கும் 20 தடவை ஃபலாஹ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஃபலாஹ் என்று சொன்னால் எல்லா விதமான வெற்றிகளையும் எடுத்துக்கொள்ளும். அப்ப அல்லாஹ் சொல்றான், கத அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெற்றி பெற்ற மூமின்கள் யாரு, அவர்களுடைய சிஃபாத் என்ன, அவர்களுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு தன்மைகளையா அல்லாஹ் சொல்றான். ஒன்று, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு, ஹுசு ஹுதுன்னு சொல்றோமா இல்லையா, அப்ப இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு பணிவோடு தங்களுடைய தொழுகையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சலாத் ஒருமையை பயன்படுத்துறான், தங்களுடைய தொழுகையில். அப்ப அந்த தொழுகை என்பது ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, வாஜிபான தொழுகையாக இருந்தாலும் சரி. சலாத்துனா ஒரு தொழுகை, சலவாத்துனா பல தொழுகை. அப்போ ஒருமையை அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். அப்படின்னா எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி, அது ஃபர்லாக இருந்தாலும் சரி, நஃபிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஹாஜத் நஃபிலாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் சரி, வாஜிபாக இருந்தாலும் சரி, அந்த மூமின்கள் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு அவர்கள் தொழுவார்கள். அப்ப இப்படிப்பட்ட மூமின்கள் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று இந்த முதல் சிஃபத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப வெற்றியினுடைய முதல் படி என்பது தொழுகைதான். வெற்றியினுடைய முதல் படி எதில் இருக்கிறது? தொழுகையில் தான் இருக்கிறது. அந்த தொழுகையை அல்லாஹ் பயன்படுத்தி அந்த தொழுகையை மூமின்கள் எப்படி தொழ வேண்டும்? காஷிஊன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இதற்கு தப்சீர் செய்கின்ற பொழுது, ஹாயிஃபூன், இறைவனை பயந்து, சும்மா ஏடா போடா தொழுவது கிடையாது, பொடுபோக்கா தொழுவது கிடையாது. அப்ப தொழுகையில் அவர்கள் இருக்கின்ற பொழுது இறைவனை பயந்து இறையச்சத்தோடு அவர்கள் தொழுவார்கள். ஹுசு அப்படின்னா சாக்கினூன், மன இத்மினான், மன அமைதி. சில பேர் தொழுகையில் நிற்கும் பொழுது இங்க சொறிகிறது, இங்க சொறிகிறது, திரும்பி பார்க்கிறது, இடுப்புல கை வைக்கிறது. இந்த தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள் அல்ல. ஹுசு என்று சொன்னால் ஹாயிஃப், இறைவனுடைய அச்சம். ஹுசு என்று சொன்னால் சாக்கினோன், மன அமைதி, உடல் அமைதி. அப்படி நின்ன மாதிரி இருப்பாங்க. ஒரு கண்ணு வந்து பாஞ்சாலும், பீரங்கி வந்து பாஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க? அசைய மாட்டாங்க. சின்ன கொசு கடித்தாலே சொறிகிறோம், தட்டுறோம். இது வல்ல ஹுசு ஹுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இப்படி தப்சீர் செய்கிறாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல் ஹுசு காஷிஊன், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் ஹுசுஉல் கல்ப், அந்த உள்ளம் என்பது இறைவனை பயந்து இருக்கும் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃசீர் செய்கிறார். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுசு என்று சொன்னால் கான ஹுசூஹும் ஃபீ குலூபிஹிம்,
ஃபகல்லு பிதாலிக அபுசாரஹும் வஹஃபது அல் ஜனாஹ. ஹுஷு என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் இறைவனை பயந்திருக்கும், பார்வைகள் தாழ்த்தி இருக்கும். தொழுகையில அவர்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கும்? கல்லு அபுசாரகும், தங்களுடைய பார்வைகளை மேலே நோக்க மாட்டார்கள், தங்களுடைய பார்வைகளை வலது பக்கமாக நோக்க மாட்டார்கள், இடது பக்கமாக நோக்க மாட்டார்கள், பின்பக்கமாக நோக்க மாட்டார்கள். பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள் என்று சொன்னால் எந்த இடத்தில் அவர்கள் சஜிதா செய்கிறார்களோ அந்த இடத்தை நோக்கி அவர்களுடைய பார்வை இருக்கும். இதுதான் ஹுஷு. ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃசீர் செய்றாங்க. வஹஃபது அல் ஜனாஹ, பணிவு எனும் இறக்கையை தாழ்த்தி இருப்பார்கள். அப்படி பணிவா இருப்பாங்க. அல்லாஹ்விற்கு முன்னால கெத்தா நிற்கிறது அல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால தலக்கணத்தோடு நிற்கிறது அல்ல, எங்கே நிற்க வேண்டுமோ அங்கே நிற்க வேண்டும். அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு அடிமை நிற்பது போன்று பணிவுடன் நிற்க வேண்டும். இதுதான் ஹுஷு என்று ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. இது முதல் சிஃபத்து. அப்ப அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அப்ப வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்று சொன்னால் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் உள்ளச்சத்தோடு பணிவோடு பார்வைகளை தாழ்த்தி கொண்டு இவர்கள் தொழுகையில் நிற்பார்கள். இவர்கள் தான் யாரு? வெற்றியாளர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். இந்த வசனம் ஏன் இறங்குச்சு, என்ன காரணம், இறங்கியதின் பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸ்ல வருகிறது. முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஆரம்ப காலத்தில் நபி தோழர்கள் தொழுகையில் நின்னாச்சுன்னா மேலே பார்ப்பாங்க, வானத்தை நோக்கி பார்ப்பாங்க. எர்ஃபஊன அபுசாரஹும் மினஸ் ஸமாஇ ஃபி ஸலாத்தி. தொழுகையில் எங்க பார்ப்பாங்க? மேலே வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். தொழுகையில் வானத்தை பார்க்கக்கூடாது, மேலே நோக்கக்கூடாது. கத அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். தொழுகையில் உங்களுடைய பார்வைகளை எந்த இடத்தில் நீங்கள் சஜ்தா செய்கிறீர்களோ அந்த இடத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். ஹுஷு என்று சொன்னால் உள்ளம் என்பது கடையை பற்றி நினைக்கக்கூடாது, உள்ளம் என்பது வீட்டை பற்றி நினைக்கக்கூடாது, உள்ளம் என்பது வியாபாரத்தை பற்றி நினைக்கக்கூடாது, உள்ளம் என்பது தமது வேலையை நினைக்கக்கூடாது. தொழுகையில் வந்தால் தான் எல்லாமே வரும். நமக்கு மறந்து போன விஷயங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் தக்பீர் கட்டினா எல்லாமே வந்துடும். யார் யார் நமக்கு என்ன கடன் கொடுக்கணும், யார் யார் வீட்டுக்கு போகணும், என்னென்ன செய்யணும், மற்ற நேரத்தில் ஞாபகத்தில் வராது, தொழுகையில் தான் வரும். அப்போ உள்ளங்கள் அலைபாய்கிறது. எனவே தான் அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் அலைபாயக்கூடாது, உள்ளம் ஓர்மையாக இருக்க வேண்டும். அப்போ உள்ளத்தில் இறைவனுடைய பயமும் இறைவனுடைய சிந்தனையும் இதுதான் இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த நிகழ்வுகளும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே கலத்திடணும். இதற்கு தான் ஹுஷு என்று தப்சீர் செய்யப்படுகிறது. இது ஒரு சிஃபத்து. ரெண்டாவது சிஃபத்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன். அந்த இறை நேசர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வீணானவற்றை அவர்கள் புறக்கணிப்பார்கள். அல்லாஹ் அந்த சிஃபத்தை சொல்றான். அல்லாஹ் முத்தகீன்களை பற்றி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்லுகின்ற பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா. அந்த பயபக்தியாளர்கள் அவர்கள் வீணானவற்றை அவர்கள் கடந்து சென்றால் கண்ணியமாக கடந்து செல்வார்கள். ஒரு வீணான காரியம் நடைபெறுகிறது, அதிலே தங்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள், அதிலே தலையிட மாட்டார்கள். அப்ப இவர்கள் தான் உண்மையான மூமின்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா. அவர்கள் வீணான ஒரு சபையை கடந்து சென்றால்
அதை கண்ணியமாக கடந்து செல்வார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَإِذَا سَمِعُوا اللَّغْوَ أَعْرَضُوا عَنْهُ وَقَالُوا لَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ سَلَامٌ عَلَيْكُمْ لَا نَبْتَغِي الْجَاهِلِينَ. வீணானவற்றை அவர்கள் கேட்டாலும் கூட, வீணானவற்றை பார்த்தாலும் கண்ணியமாக கடந்து செல்வார்கள். وَإِذَا سَمِعُوا اللَّغْوَ أَعْرَضُوا عَنْهُ, வீணானவற்றை கேட்டாலும் கூட அதை கேட்காததை போன்று அவர்கள் கடந்து செல்வார்கள். கடந்து செல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், காலூலனா ஆமாலுனா வலக்கும் ஆமாலுக்கும், நாங்கள் எந்த செயலில் ஈடுபடுகிறோமோ அந்த செயல் எங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எந்த வீணான செயல்களில் ஈடுபடுகிறீர்களோ அதனுடைய குற்றம் பாவம் உங்களுக்கு கிடைக்கும். சலாமுன் அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது சலாம் பொழியட்டுமாக என்று, அப்ப நல்லவர்கள் கடந்து செல்வார்கள் என்று எல்லாம் அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டாவது சிஃபத்தை சொல்றான். அப்ப லகுவு என்று சொன்னால் வீணான செயல், லகுவு என்று சொன்னால் வீணான பேச்சு, லகுவு என்று சொன்னால் சிறுக்கையும் எடுத்துக்கொள்ளும். இதற்கு தப்சீரில் எப்படி அப்படின்னா, சிறுக்கு பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். ஒரு சிறுக்கான ஒரு காரியம் நடைபெறுகிறது, அப்போ நாம் அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது, கடந்து சென்று விட வேண்டும். ஒரு பாவமான காரியம் நடைபெறுகிறது அல்லது பாவமான காரியத்தை பற்றி பேசப்படுகிறது, காது கொடுத்து கேட்கக்கூடாது, அப்படியே கடந்து சென்று விட வேண்டும். அப்ப இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இரண்டாவது சிஃபத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மூணாவது சிஃபத்து வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் கடமையான ஜக்காத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று எல்லாம் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். ஜக்காத்து எப்போ கடமையாயிடுச்சு அப்படின்னா, மதினாவுக்கு வந்த பிறகு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையானது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் போர் கடமையானது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜக்காத் கடமையானது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையானது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பெருநாள் தொழுகை கடமையானது. அப்போ மதினாவுக்கு வந்த பிறகு தான் ஜக்காத்து. ஆனால் இந்த வசனம், இந்த சூரா மக்காவில் இறங்கியது. மக்காவில் ஜக்காத்தே கடமை கிடையாது. அல்லாஹ் ஏன் ஜக்காத்தை பற்றி பேசணும் கேள்வி எழுகிறதா இல்லையா? அதற்கு என்ன விளக்கம்? முஃபஸ்ஸிரீன்கள் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மதினாவில் ஜக்காத்து கடமையானாலும் ஜக்காத் கடமை என்பது மக்காவில் வந்துருச்சு. எந்த அளவுக்கு இருந்தால் எந்த அளவுக்கு ஜக்காத் கடமை என்ற அந்த விபரங்கள் மதீனாவில் இறக்கப்பட்டது. ஜக்காத் என்ற கடமை. ஏன்னா இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், விவசாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, நீங்கள் விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த அறுவடை தினத்தில் எது உங்களுக்கு இருக்கிறதோ அதை நீங்கள் ஜக்காத்தாக கொடுங்கள் என்று எல்லாம் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜக்காத் கடமை மதினாவில் வந்தாலும் கூட இந்த வசனம் மக்காவில் இறங்கியது பொதுவாக ஜக்காத் கடமை என்பதை குறிப்பிடுகிறது. மதினாவிற்கு வந்த பிறகு ஜக்காத் எந்த அளவுக்கு இருந்தால் எந்த அளவுக்கு கடமை என்ற விபரங்கள் மதினாவில் இறங்கியது என்று முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தர்றாங்க. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஜக்காத் என்பது ரெண்டு வகை இருக்குது. ஜக்காத் என்பது ரெண்டு வகை இருக்குது. ஜக்காத்துல் மால், ஜக்காத்துல் மால்னா பொருளாதாரத்திற்கு ஜக்காத் கொடுப்பது. ரெண்டாவது ஜக்காத்துல் நஃப்ஸ். ஜக்காத் என்று சொன்னாலே தூய்மைன்னு அர்த்தம். ஜக்காத்னா என்ன அர்த்தம்? அதனுடைய நேரடியான பொருள் வளர்ச்சி, தூய்மை என்பதுதான் நேரடியான பொருள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஜக்காத்தை பத்தி சொல்றான் அப்படின்னா, வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் தங்களுடைய ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னால் பொருள் சார்ந்த ஜக்காத் கிடையாது. இன்னொரு ஜக்காத் இருக்குது, ஜக்காத்து நஃப்ஸ்.
உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. ஜக்காத்துனா தூய்மை. நாம் பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் கொடுக்கும் பொழுது அந்த பொருளாதாரம் தூய்மை பெறுகிறது. இதுக்கு தான் ஜக்காத்துன்னு அர்த்தம். அப்போ இந்த சூரா மக்காவில் இறங்கினாலும் கூட, மக்காவில் ஜக்காத் இல்லை என்றாலும் கூட, ஜக்காத்து நப்ஸை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அந்த உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துவார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கது அஃப்லஹ மன் ஜக்காஹா. ஜக்காஹா அப்படின்னா ஜக்காத் கொடுத்தான் அல்ல, யார் தமது மனதை தூய்மையாக்கி விட்டாரோ அவர் திட்டமாக நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். அப்ப இதற்கு இப்படியும் ஒரு தப்சீர் செய்யப்படுகிறது. அப்ப மூன்றாவது தப்சீர். அப்ப நான்காவது சிஃபத்துகளை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய மர்மஸ்தானங்களை, வெட்கத்தலங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்லா அலா அஸ்வாஜிஹிம், தங்களது மனைவிமார்களை தவிர, அவுமா மலக்கத் ஐமானுகும், தங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளை தவிர, தங்களுடைய மறைவிடங்களை, வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் இவர்களை தவிர. அப்ப இவர்களோடு அவர்கள் உறவாடுவார்கள், உறவு வைத்துக் கொள்வார்கள். ஃபைன்னஹும் கைரு மலூமீன், மனைவியோடவோ அல்லது அடிமை பெண்களோடவோ அவர்கள் இல்லறம் நடத்தினால் அவர்கள் பழிக்கப்பட்டவர்கள் அல்ல. மனைவி இருந்தால் மனைவியோடு குடும்பம் நடத்தலாம், அடிமை பெண் இருந்தால் அடிமை பெண்ணோடு குடும்பம் நடத்தலாம். இதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் வேறு யாருக்கும் அதை பயன்படுத்த மாட்டார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். இதற்கு அப்பால் மனைவியை தவிர, இன்னைக்கு அடிமை கிடையாது, அடிமை பெண்களை தவிர இதற்கு அப்பால் தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் உபயோகித்தால் அவர்கள் விபச்சாரம் செய்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் வரம்பு மீறுறாங்க, அவர்கள் வெட்கத்தலத்தை பாழாக்கி விடுகிறார்கள், அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். இது ஹராமு. அப்ப இந்த ஹராமிலிருந்து உண்மையான மூமின்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த சிஃபத்தை சொல்றான். தொழுகையில் பேணுதலாக தொழுவார்கள், தொழுகையில் குஷு குதுவோடு தொழுவார்கள், வீணானவற்றிலிருந்து நிராகரித்து செல்வார்கள். மூன்றாவது ஜக்காத்தை கொடுப்பார்கள். நான்காவது தங்களது வெட்கத்தலத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அஞ்சாவது அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம், அஞ்சாவது தன்மை தங்களுடைய அமானிதங்களையும், ஆறாவது வஅஹ்திஹிம் தங்களுடைய வாக்குறுதியையும், ராவோன் அவர்கள் பேணுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ உண்மையான மூமின் யார் அப்படின்னா, அப்போ தங்களுடைய அமானிதங்களை, அமானிதம் என்று சொன்னால் நாம் ஃபேமஸாக என்ன சொல்கிறோம்? நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் அமானிதம் சொல்கிறோம். 10 வகை இருக்குது அமானிதம். அமானிதம் என்னது? அல்லாஹ்வுடைய கடமைகள் அமானிதங்கள். அல்லாஹ்வுடைய கடமைகள் இருக்குதா? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாமே என்னது? அது அமானிதங்கள் தான். அல்லாஹ் தடை செய்த ஹராமான பாவங்கள் அமானிதங்கள். அதை எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கணும், அதை எப்படி ஒதுக்கி வைக்கணுமோ அப்படி ஒதுக்கி வைக்கணும். இப்படி அமானிதங்கள். பதவி என்பது அமானிதம். ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒரு ரகசியமாக பேசுகிறோம், மற்ற ஆள், மூணாவது ஆள், நாலாவது ஆள் வர்றாருன்னு அப்படி பார்த்து பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா இது ஒரு அமானிதம். ஒரு ஆள்கிட்ட பேசும் பொழுது இப்படி பார்க்குறோம், அடுத்த ஆள் யாரும் கேட்குறாங்களா இல்லையா? நாம இவர்கிட்ட சொல்லலை, நான் அமானிதமாக சொல்றேன்னு சொல்லலை. இந்த சைக்கினையை என்ன செய்கிறது என்று சொன்னால், சொல்லு அமானிதம், செயல் அமானிதம், பொறுப்பு அமானிதம், அல்லாஹ்வுடைய ஃபராயில் அமானிதம். இப்படி அமானிதத்திற்கு 10 வகை இருக்குது. நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளாக இருந்தால் நம்பி ஒப்படைக்கப்பட்டதை தவிர மற்ற அமானிதங்கள் இருக்கிறது. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள். அஞ்சாவது, ஆறாவது வஅஹ்திஹிம் ராவோன் தங்களுடைய வாக்கையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இதுதான் உண்மையான மூமினுடைய பண்பு.
முனாஃபிக்கினுடைய பண்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பி ஒப்படைத்தால் அவன் துரோகம் செய்வான் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். கண்ணியமிக்கவர்களே, கடைசியில் 7வது சிஃபாத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், 7வது சிஃபத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த இறை நம்பிக்கையாளர்கள், வெற்றியாளர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய தொழுகைகளை பேணுதலாக தொழுவார்கள். இந்த இடத்துல பன்மையா சொல்றான், ஸலவாத்திஹிம், மேல ஸலாத்திஹிம், ஒருமை. அப்ப எந்த தொழுகை தொழுகும் பொழுதும் ஹாஷியூன், அங்கே குஷு இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது பன்மையா சொல்றான்னா, அவர்கள் எல்லா தொழுகைகளையும், ஐங்கால தொழுகைகளாக இருந்தாலும் சரி, நஃபிலான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நிரந்தரமாக தொழுவார்கள், வழக்கமாக தொழுவார்கள், அவர்கள் விட்டு விட்டு தொழமாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அப்போ உண்மையான வெற்றியாளர்கள் யார் என்று சொன்னால், யார் தொழுகைகளை நிரந்தரமாக தொழுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வஅலமு அன்ன கைர அமாலிக்கும் ஸலாத்துக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் சொல்றாங்க, உங்களுடைய செயல்களிலே சிறந்தது தொழுகை. அப்போ உண்மையான முஃமின் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தொழுகையை பேணுதலாக தொழுவார்கள். அப்போ பன்மையாக சொல்றாங்கன்னா எல்லா தொழுகையும், சில பேர் நோம்புக்கு வந்து தஹஜ்ஜத் தொழுவாங்க, மற்ற நேரம் தொழ மாட்டாங்க. எந்த ஒரு தொழுகையும் நாம் 2 ரக்காத் தொழுதாலும் சிறந்தது நிரந்தரமாக தொழுவது என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த 7 சிஃபத்துகள் அல்லாஹ் சொல்றான். இந்த 7 சிஃபத்துகளை பேணக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இங்கே நீங்கள் கவனிக்கணும், முதல் தன்மையை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தொழுகையில் ஆரம்பித்தான், 7வது தன்மையை முடிக்கின்ற பொழுது தொழுகையில முடிக்கிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், முதல் தன்மை, முதல் சிஃபத்து. 7வது சிஃபத் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பேணுதலாக தொழுவார்கள். தொழுகையில் ஆரம்பித்து தொழுகையில முடிக்கிறான்னா, தொழுகை விட சிறந்த அமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் இந்த வசனத்தில் சூசகமாக நிரூபித்து காட்டுகிறான். அப்போ தொழுகைக்கு நிகராக எதுவும் இருக்கிறதா? சஜிதா என்பது தொழுகையில தான் இருக்குது. அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல் சஜிதா தான். அது ஹஜ்ஜில் கிடையாது, அது உம்ராவுல கிடையாது, அது நோம்புல கிடையாது, அது ஜக்காத்தில் கிடையாது. எதில் இருக்குது? தொழுகையில தான் இருக்குது. அப்போ தொழுகையில் ஆரம்பித்து தொழுகையில முடிக்கிறோம்னா, தொழுகைக்கு நிகரான ஒரு சிறந்த அமல் எந்த அமலும் கிடையாது என்று அல்லாஹ் 7 சிஃபத்துகளை சொல்லிவிட்டு, இந்த 7 சிஃபத்துகள் இருக்கக்கூடிய மூமின்கள் வெற்றி பெற்று விட்டாலும் கூட, உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் வாரிசுதாரர்கள். எதற்கு வாரிசுதாரர்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அவங்க சொந்தக்காரர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். கண்ணியமிக்கவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால், இதா சஅல்துமுல்லாஹ அல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தை வேண்டினால் ஃபஸ்அலூஹு அல் ஃபிர்தௌஸ, ஃபிர்தௌஸை கேளுங்கள். சொர்க்கம் தான் கேட்கக்கூடாது, அல்லாட்ட சொர்க்கத்தை தா அப்படின்னு கேட்கக்கூடாது. எதை கேட்கணும்? சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தா என்று கேளுங்கள். ஃபஇன்னஹு அஅலல் ஜன்னா வ அவ்ஸத்துல் ஜன்னா, அதான் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்து, சொர்க்கத்தினுடைய மத்திய பகுதி. சொர்க்கத்தினுடைய சொல்றோம்ல, ஒரு சிட்டினா இதய பகுதின்னு சொல்றோமா இல்லையா, வளர்ச்சி அடைஞ்சு அதுதான். அப்போ சொர்க்கத்தினுடைய இதய பகுதி என்னது அப்படின்னா அதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படி சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வமின்ஹா தஃஜுரு அன்ஹாருல் ஜன்னா, சொர்க்கத்தின் நதிகள் அங்கிருந்து தான் ஓடுகிறது. ஓ ஃபௌகுஹு அர்ஷுர் ரஹ்மான், அதற்கு மேலே தான் ரஹ்மானுடைய அரிசி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இந்த 7 சிஃபத்துகளையும் நமது வாழ்க்கையில் கொண்டு வந்து நாம் வெற்றியாளர்களாக ஆகி
எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் வழங்கப்படக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் அனைவருக்கும் வழங்கி அருள்பாரிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.